தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, கேட்க தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாடுறதுக்கு முன் வந்துட்டாங்க, சிறப்பாக கொண்டாட போறாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகும்னு நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஆகலை. ஏன்னா இந்த தடவை இந்த 1000 ரூபாய் கொடுக்கலைன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் பெருசாக யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தடவை 1000 ரூபாய் கொடுக்கல, அதை யாரும் பெருசாக கண்டுக்கல. அது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது 2500 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை பெருசாக கண்டுக்கிறாங்க. கண்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2500 ரூபா பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னவங்க இன்னைக்கு 1000 ரூபா கூட அவங்களால கொடுக்க முடியல. ஸோ இப்போ சூழல் எவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் சூழல் மோசமாகுதுன்னா எல்லாரும் கண்டுக்கணும். அதை இல்லை, அது ஒரு சீரியஸான பிரச்சனை. மக்களுக்கு பொங்கல் அப்போ பணம் கொடுத்து பழக்கிருக்காங்க கவர்மெண்ட். அப்போ பொங்கல் வரும்போது மக்கள் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. சரி, கவர்மெண்ட் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம பொங்கலை கொண்டாடலாம், குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இனிப்புகள் வாங்கலாம், இந்த மாதிரி அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஊருக்கு போகலான்ற மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அதில் பெரிய ஒரு இடி விழுந்திருக்கு. 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இந்த 1000 ரூபாயை நம்பி இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கத்தானே செய்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காங்க. இது ஒரு முக்கியமான இஷ்யூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா மக்கள் அதுக்கு டியூன் ஆயிடுவாங்க. ஸோ வருஷம் வருஷம் கண்டிப்பாக அந்த பணம் வரும், பொங்கல்னா கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான். பொங்கலை பொறுத்தளவில் தமிழ் மக்களுக்கு அது முக்கியமான ஒரு பண்டிகை. அப்போதான் எல்லாரும் ஃபேமிலியோட சேருவாங்க. ஃபேமிலியோட சேரும்போது சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு பணம் இருந்தால் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதில். ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் முக்கியமாக என்னன்னா, இதை ஊடகங்கள் பேச மறுக்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்க முடியலன்னா ஊடகங்கள் கண்டிப்பாக பேசியிருக்கணும். அதை பேசுறதுக்கு நிறைய முக்கியமான ஆங்கிள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்க, நீங்க காசே கொடுக்கல ஒண்ணு. பிளஸ் உங்களுக்கு 1000 ரூபா கூட கொடுக்க முடியலன்னா தமிழ்நாட்டோட பினான்சியல் கண்டிஷன் எப்படி இருக்கு, நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல, நிதி பற்றாக்குறை காரணமாக தான் இந்த வருஷம் எங்களால கொடுக்க முடியல 1000 ரூபாய் மக்களுக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அது யாரோட தப்பு? அப்ப நிதி பற்றாக்குறைன்னா யாரோட தப்பு? அதுக்கு இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பொறுப்பெடுக்கணும். அவங்க சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து பணம் வரல, அதனால எங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி நீங்கள் சும்மா சொல்லிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா அதை கொண்டு வர வேண்டியது, அதை வர வைக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ நீங்களே பிரச்சனை என்னன்னு சொல்கிறீங்க, பிரச்சனை எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரலன்றீங்க. அப்போ அந்த சொல்யூஷன், அதுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட கடமை? இல்லை, இந்த மாதிரியான பதில் சொல்லும்போது இன்னும் சில மக்கள், அறியாத மக்கள் இன்னைக்கு நிதிநிலையை பற்றி அறியாத மக்கள் கேட்பாங்க இல்லையா, சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஃபண்டை வாங்கி தான் நீங்கள் எங்களுக்கு பொங்கல் பையில தொகுப்புல அந்த 1000 ரூபாய் கொடுக்கணுமா, ஏன் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கேள்வி வரும்போது என்ன சொல்கிறீங்க? சென்ட்ரல்ல இருந்து எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரல, அதனால எங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியல, ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய ஒரு நிதி நெருக்கடியில இருக்கு அப்படின்றதான உங்களோட ஆர்கியூமெண்ட். ஸோ நியாயப்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரல. ஸோ அப்ப தமிழர் நலனை, தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. அப்ப நீங்க சென்ட்ரல் எங்களுக்கு பணம் கொடுக்கல, அதனாலதான் நாங்க உங்களுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்றது உங்க வேலை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா அதை எப்படி வாங்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவெடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், மக்களை திரட்டி போராடலாமா, வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க தான் பிளான் பண்ணணும். அங்கிருந்து எங்களுக்கு பணம் வரலன்னு சொல்றதுக்கா நீங்க இருக்கீங்க? அங்கிருந்து பணம் வரல அப்படின்னு சொல்றத நான் கூட சொல்லுவேன், நீங்களும் சொல்லலாமே. அதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை என்ன, திமுக அரசோட வேலை என்ன? நீங்க தான் பெரிய ஃபேசிஸ்ட் எதிர்ப்பாளராச்சு. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஃபேசிஸ்ட் எதிர்ப்பை இங்கேயும் காட்டலாம் இல்லையா? பாஜகவுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எப்படி இந்த பணத்தை கொண்டு வர போறீங்க? இதுக்கு தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ நமக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்றதுக்காக தமிழ் மக்கள் கஷ்டப்பட முடியாதுல்ல. அது நம்மளோட பணம் தானே, நமக்கு வர வேண்டிய பணம் தானே. நீங்களே அப்படி தானே சொல்றீங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் பிளான் பண்ணணும். இது ஒரு சாக்குப்போக்கு கிடையாது. இல்லை, இந்த நிதிநிலை பற்றாக்குறைன்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன காரணமாக சார்? டாஸ்மார்க்ல வருமானம் வருதுன்றாங்க. இப்போ இடைப்பட்ட வெள்ள வந்தப்போ கூட எந்த விதமான பெருசா செலவு பண்ண மாதிரியான கணக்குகளும் சொல்லப்படலை. ஆனாலும் ஏன் நிதி பற்றாக்குறை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? நிதி பற்றாக்குறைக்கான காரணம் என்னன்னா மோசமான நிர்வாகம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ இபி பில் பார்த்தோம்னா அதிகமாயிருக்கு. அதே மாதிரி சென்னையில் தண்ணி பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா பில்லையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க.
ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, நம்ம நிறைய பணத்தை செலவழிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு சைடு நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல 10% பார்த்தோம்னா டாஸ்மாக்ல இருந்து வருது, மது மூலமா வருது, 10% எக்ஸ்ட்ராவும் வருது உங்களுக்கு. ஸோ அங்கிருந்தும் நிறைய பணம் வருது. இவ்வளவு பணம்லாம் நீங்க மொபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பெரிய ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் இங்க நடக்குது. நீங்க பெண்களுக்கு இப்ப உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதெல்லாம் பெரிய மிஸ்டேக்கா பாக்குறேன். மாசம் நீங்க லட்சக்கணக்கான பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டா அது பெரிய ஒரு சிக்கல்ல தான் போய் கொண்டு போய் விடும். நீங்க எதுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? முதல்ல சும்மா வாக்கு வாங்கணுன்றதுக்காக, வாக்கரசியல் பண்றதுக்காக ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அதிகப்படியா நிறைய ஃப்ரீ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, இலவசங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு சுமையை தூக்கி ஸ்டேட் கவர்மெண்டோட தலையில தூக்கி போடுறீங்க. இந்த பணம் யார் கவர்மெண்டா கொடுக்குறாங்க? கவர்மெண்ட்டுக்குன்னு சொந்தமா எந்த பணமும் கிடையாது, நம்ம பணம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, மிடில் கிளாஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறீங்க, மிடில் கிளாஸை ஹெவியா டாக்ஸ் பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை உறிஞ்சு எடுக்கிறீங்க. உறிஞ்சு எடுத்து இன்னொரு சைட்ல நீங்க ஃப்ரீயா அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக அந்த மாதிரி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, நம்ம கையில் கவர்மெண்ட் கையில் பணம் இல்லை, வேற விஷயங்கள்லாம் பண்ண முடியல. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்மளோட ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, நம்ம மாநிலத்தோட அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க, உள்கட்டமைப்பு, அது பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண முடியாது. இப்போ பெரிய ஐடி நிறுவனங்கள் உள்ள கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும்னா நீங்க சிட்டி அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் பண்றது இல்லை. அதெல்லாம் பண்ணாம நம்மளோட மக்களோட வாழ்வாதாரத்தை, நம்மளோட மாநிலத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாம வாக்குகள் வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தை, அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி ஃப்ரீயா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுலாம் இருக்குல்ல, இது பெரிய ஒரு ஆபத்து. இப்போ பெரிய ஒரு கிரைசிஸ்ல கொண்டு போய் நம்மளை விட்டுருக்குது. இல்ல, இலவசம் அப்படின்றது வந்து முந்தைய காலகட்டங்களில் அது ஆண்டாண்டு காலமா இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பொருட்களா கொடுத்தாங்க இலவசத்தை, வந்து 2 கட்சிகளுமே கொடுத்தாங்க, திமுகவும் கொடுத்தாங்க, அதிமுகவும் கொடுத்தாங்க. இப்போ டிவியில் ஆரம்பிச்சு மிக்சி, கிரைண்டர், ஃபேன் சொல்லிட்டு இலவச பொருட்களை கொடுத்தாங்க. இப்போ இலவச பணமா கொடுக்குறாங்க, உதவியா கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியலையா நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு, ஆனாலும் தெரிஞ்சே அதை பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதை கொடுத்து கொடுத்து பழக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை இலவசமா கொடுக்குறீங்க, அது நல்லா ஒர்க் ஆகுது, அப்ப நீங்க அடுத்த லட்சம் என்ன பண்ணுவீங்க, இன்னும் 2 விஷயத்தை இலவசமா கொடுப்போம், அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது, அப்ப இன்னும் 4 விஷயமா இலவசமா கொடுப்போம், அதுக்கப்புறம் இன்னும் பணத்தை டைரக்டா கொடுப்போம். நீங்க பொருளை கொடுக்கறதோட மக்களுக்கு பணமா கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க பொருள்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை கொடுக்குறீங்க, பணம்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கலாம், சேவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ மக்கள் வந்து பணத்தை வந்து இன்னும் ஆசையா அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் கொடுக்குறீங்க, அப்புறம் நிறைய பொருட்கள் கொடுக்குறீங்க, அப்புறம் நிறைய பணத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க மக்களை இப்படி கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்டேட்டோட அந்த பொருளாதாரம் பார்த்தோம்னா பெரிய லெவல்ல பாதிக்கப்படுது. என்ன பொறுத்தளவில் இந்த இலவசம் அப்படின்ற அந்த கான்செப்டே ஒரு மோசமான ஒரு கான்செப்டா தான் நான் பாக்குறேன். சில விஷயங்கள் இலவசமா இருக்கணும், எஜுகேஷன் ஃப்ரீயா தான் இருக்கணும், ஹெல்த் கேர் ஃப்ரீயா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், அது போக ஃப்ரீ ஹெல்த் கேர், எஜுகேஷன்லாம் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா சில பேர் வந்து பணம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு படிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடாது, பணம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு ப்ராப்பரான ஹெல்த் கேர் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் கையில கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. பட் நீங்க என்ன பண்றீங்க, மிக்சி கொடுக்குறீங்க, டிவி கொடுக்குறீங்க, ஃபேன் கொடுக்குறீங்க, இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்க. இது வந்து நல்லது கிடையாது. இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு வகையில நீங்க மக்களை வந்து கரப்ட் தான் பண்றீங்க. உங்களை போலயே மக்களையும் நீங்க ஊழல்வாதிகள் ஆக்குறீங்க. ரெண்டாவது, இது வந்து இதுல வந்து ரெஸ்பெக்டும் கிடையாது. இது வந்து உரிமை தொகை, இது ஃப்ரீன்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. இது ஃப்ரீ தான். மிடில் கிளாஸ்ல இருந்து பணத்தை வாங்கி நீங்க அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஸோ மிடில் கிளாஸ் அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. இது அரசெல்லாம் கொடுக்கல. கேட்டா நாங்க அதிமுக காலகட்டத்தில் நாங்க மக்களுக்கு அதை கொடுத்துட்டோன்றது, திமுக காலகட்டத்தில் நாங்க இதை கொடுத்துட்டோன்றது, நீங்க எல்லாம் கொடுக்கல. இல்ல, கம்பேரிசன் பண்றாங்க. நீ 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், நீ 2000 ரூபாய் கொடுத்தா நான் 5000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அடிப்படை தேவை என்னவோ அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறீங்களோ 2000 ரூபாய் கொடுக்குறீங்களோ, நீங்க கொடுக்கல. பணம் எங்க இருந்து தான், மிடில் கிளாஸ்ல இருந்து வருது. மிடில் கிளாஸை நீங்க டாக்ஸ் பண்றீங்க, மிடில் கிளாஸ்ல இருந்து உறிஞ்சு எடுக்கிறீங்க, அதை எடுத்து நீங்க கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. ஸோ இது உங்க பணமே கிடையாது. ஸோ ஃப்ரீயா நீங்க ஒரு பொருள் எடுத்து ஒரு பொருளையோ பணத்தையோ மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த மக்களுக்கு மரியாதை கிடைக்காது. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறேன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, இதே நீங்க காசு கொடுத்து என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப கதிரானந்த் எம்பி இருக்காரு இல்லையா, அவரு போன எலெக்ஷன்ல பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அவர் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது எல்லாம் நல்லா க்ரீம்லாம் பூசிட்டு பளபளன்னு வந்திருக்கீங்களேன்ற மாதிரி அவர் பேசுறாரு. எக்ஸாக்ட் வார்த்தைகள் தெரியல, பட் ஏறக்குறைய இந்த விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் யாருடைய காசு, நம்ம கொடுத்த காசு தான். ஆமா, இந்த விஷயத்த ஒரு ஐடி கம்பெனில போய் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அங்க அவருக்கு தெரியும்
அந்த மக்கள் நம்மளோட பணத்துல வாழல, அவங்க சொந்தமா சம்பாதிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியும். ஸோ அங்க போய் அவர் சொல்லல. பட் இங்க வந்து ஏன் சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவரு குத்தி காட்டுறாரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது உரிமை தொகை, அவங்களோட உரிமை எது அப்படின்றத புரிஞ்சுட்டு அவர் பேசியிருக்க மாட்டார்ல. ஸோ அவரை பொறுத்தளவு நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நாங்க கொடுத்ததுல நீங்க போட்டு வரீங்க கிரீம் அப்படின்ற ஒரு இதுல தானே அவர் பேசுறாரு. அதே போல அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூட ஓசி பஸ்ல போறீங்கன்னு கூட, அது ஓசி பஸ்ல, ஆமா. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அங்க இருந்து தான் வருது. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான விஷயமும் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியான இலவசங்கள் வேண்டாம், பட் மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மக்கள் அரசை சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்ற அந்த சூழல்ல இருந்து மீண்டு வரணும். மக்களை எஜுகேட் பண்ணுங்க, மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸை உள்ள கொண்டு வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணணும்னா நீங்க இப்படி இலவசம்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வறுமையில இருந்து மீண்டு வர ஆரம்பிப்பாங்க. மக்கள் அரசை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அரசு கிட்ட போய் 1000 ரூபாய் வாங்கணுன்ற சூழல் மக்களுக்கு இருக்காது. மக்களே 20-30,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரசு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் தேவை கிடையாது. ஸோ அது வந்து மக்களுக்கு மரியாதையோட, சுயமரியாதையோட மக்கள் அப்ப வாழலாம். இன்னொருத்தங்கிட்ட போய் கியூல நின்று காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் மக்களுக்கு இருக்காது. அந்த மாதிரியான சூழலை தான் நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும். பட் கவர்மெண்ட்டுக்கும் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு செக்ஷன் மக்கள் நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும், அவங்க நம்மளை சார்ந்தே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் எனக்கு இருக்கு. ஸோ இப்ப இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரீயா கொடுக்கறது, அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இப்ப ஒரு கண்ட்ரோல்ல மீறி போயிருச்சு, ஒரு லெவல மீறி போயிருச்சு. இப்ப நமக்கு நிறைய டாக்ஸ் பண்றோம், மது வழியாவும் நிறைய ப்ராஃபிட் வருது. அதெல்லாம் தாண்டியும் நமக்கு இந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ண முடியல. அதையும் தாண்டி இன்னும் நிறைய பணம் வேணும்னா அப்ப இந்த சிஸ்டம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல, கர்நாடகா, கேரளா, ஹரியானா, பஞ்சாப், ஏகப்பட்ட மாநிலங்கள் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம இருக்கு, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனா, ஒரு சின்ன நிவாரணமா இந்த மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபான்னு தூக்கி போடுறது, இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இல்ல, இன்னும் இந்த நிதிநிலை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கேள்வி எல்லாரும் மக்கள் கேட்கறாங்க. அதாவது எல்லாத்துக்குமே எங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வரல போதிய அளவு அப்படின்னா, அப்ப மாநில அரசினுடைய வருமானம், மாநில அரசினுடைய நிதியை வச்சு மாநில அரசு என்ன நிர்வாகம் பண்றாங்க? அப்ப போதுமான அளவுக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். அது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட் தான். ஒண்ணு, மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதியை கரெக்டா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது, சென்னையில ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ரோடு இன்னைக்கு போடுறாங்கன்னா 8 மாசம் 1 வருஷத்துல அந்த ரோடு வந்து டேமேஜ் ஆயிருது. ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த ரோடு மேல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லேயர் போயிருது, அதுக்கப்புறம் பள்ளங்கள் உருவாக ஆரம்பிக்குது. 1 வருஷம் தான் ஒரு ரோடோட லைஃப். ஆவரேஜா ஒரு ரோடு வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க போடுற ரோடு வந்து 1 வருஷம் தான் வருதுன்னா அப்ப என்ன ஆகுது? 3 வருஷத்துக்கு 3 ரோடு போடுவீங்க நீங்க. இல்ல, அது ஒரு 2 வருஷம் இடையில ரோடு இல்லாம இருக்கும், தேர்தல் வந்தோடனே தான் அந்த ரோடு போடுவீங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க அந்த ரோட்ல இருந்து கமிஷன் அந்த விஷயங்கள்லாம் போகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, நிறைய ஃபண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் அந்த ஃபண்ட்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு வாட்டர் பக்கெட்ல தண்ணி ஊத்துனா எல்லாம் லீக் ஆகி போகும் இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம்ல பெரிய ஒரு ஹோல் இருக்கு, கரப்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய ஹோல் இருக்கு. அது வழியா பணம் வந்து வெளியே லூஸா போயிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற பணத்தை ஒண்ணு நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணல, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நமக்கு வர வேண்டிய பணத்தை கரெக்டா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இப்ப இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்கம் தென்னரசு அவர்கள் அப்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பேசினார். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்துல ₹1 29 பைசா தான் நமக்கு வருது. இதே யூபிக்கு அவங்க ₹1 கொடுத்தா ஏதோ ₹1.5 ₹2 அவங்களுக்கு வருது. ஸோ நம்ம கொடுக்குற பணத்தை விட நமக்கு ரொம்ப கம்மியா வருது. யூபி மாதிரியான மாநிலங்களுக்கு அவங்க கொடுக்குற பணத்தை விட ரொம்ப அதிகமா அவங்களுக்கு பணம் போகுது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. இதை நான் சொல்லல, தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றாரு. ஸோ இதை அவர் ஏன் சொல்றாருன்னா, நிறைய இடங்கள்ல திமுக கவர்மெண்ட் வந்து விளம்பர பதாகைகள் மூலியமா கூட அதை வச்சிருந்தாங்க அங்கங்க. ஸோ இப்ப திமுக கவர்மெண்ட் இதை ஏன் சொல்றாங்கன்னா, இதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, இதுல நியாயம் இல்லை இல்லையா, நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் திமுக இதை சொல்றாங்க. இதை சொல்றது மட்டும் ஒரு அரசோட வேலை கிடையாது, திமுகவோட வேலை இதை சொல்றது மட்டும் கிடையாது. இது பிரச்சனைனா, இதனால தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா இதை நீங்க சரி பண்ணணும். ஸோ அதுவும் உங்களோட கடமை. ஒண்ணு, நம்மளோட ஃபண்ட்ஸ் நம்ம சரியா மேனேஜ் பண்ணல. ரெண்டாவது, நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை கொண்டு வர வேண்டியதும் உங்களோட கடமை தான். அதை எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே போல இப்ப இபி பில் ஏன் அதிகமாச்சுன்னு கேட்டோம்னா உதயமின் திட்டம்ன்றாங்க. அப்படி சும்மா சொல்லிட்டு போறதுக்கு நீங்க இல்ல, உதயமின் திட்டத்தால இங்க பாதிப்பு வருதுன்னா சொல்யூஷன் என்ன, அதை என்ன பண்ணலான்ற அதுக்கான தீர்வு நீங்க தான் சொல்லணும். இல்ல, கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில வந்து மின்சார வாரியத்துல அதிகமான மின் உற்பத்தி இருக்குது, கொள்முதல் இருக்குது. ஆனாலும் மின்சார வாரியத்துல வந்து ஊழல் நடக்குது, பற்றாக்குறை ஏற்படுதுன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் போன்றவர்கள் குற்றச்சாட்டுல வச்சிருக்காங்க. அப்ப ஏன் அந்த அளவுக்கு இருக்கு நிதி பற்றாக்குறை வருதுன்ற இன்னொரு கேள்வி வருதுல்ல சார் மின்சாரத்துறையில. அதான் இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் எப்படி பாக்குறேன்னா,
இப்போ ஒரு வேலையை ப்ரைவேட் கம்பெனி பண்ணுதுன்னு வச்சுப்போம். ப்ரைவேட் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டை விட எஃபிஷியண்டாக பண்ணும். எந்த வேலையாக வேணா இருக்கட்டும். ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுற விஷயமா இருக்கலாம், ஒரு கார் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். கவர்மெண்ட் நிறுவனங்களை விட ப்ரைவேட் நிறுவனங்கள் மோர் எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் நிறுவனங்களை பொறுத்தளவில் ஒன்று அதிகமான சேலரி கொடுப்பீங்க, ரெண்டாவது கவர்மெண்ட் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த நிறுவனத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நமக்கு நிறைய சேலரி வரணும், நம்மளோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும், இதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. இதே இப்போ நான் என்னோட சொந்த பணத்தை ஒரு பிஸ்னஸில் போடுறேன்னா உயிரை கொடுத்து வேலை பார்ப்பேன். ஒரு 100 கோடி ரூபா நான் என் பணத்தை போடுறேன்னா என்ன பண்ணுவேன், அந்த காசு வீணாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முட்டி மோதி போராடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு 100 கோடி ரூபா லாபம் வந்ததுன்னா 100 பத்தாவது எனக்கு 200 கோடி ரூபாய் வேணும், அதுக்கும் நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பேன். ஏன்னா நான் நல்லா உழைச்சேன்னா எனக்கு தான் சம்பாத்தியம் வரும், நிறைய ப்ராஃபிட் எனக்கு வரும். பட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த விஷயம்லாம் இருக்காது. ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் ரொம்ப குறைவா இருக்கும். அது போக அரசியல்வாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமா இருக்கும். ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்போ நீங்க நார்மலா 100 ரூபா கொடுத்து செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வழியா பண்றீங்கன்னா 1000 ரூபா கொடுத்து நீங்க செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எப்பவுமே அது கொஞ்சம் இன்எஃபிஷியண்டா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றது என்னன்னா, கவர்மெண்ட்டுக்குன்னு சில பணிகள் இருக்கு, சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். அந்த வேலையை மட்டும் கவர்மெண்ட் பண்ணா சரியா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ரோடு போடுறத நான் போட முடியாது, நீங்க போட முடியாது, ஒரு என்ஜிஓ போட முடியாது, கவர்மெண்ட் தான் போட்டு ஆகணும். இப்ப வேளச்சேரியில் தண்ணி ஏன் கட்டுதுன்னு கேட்டா எல்லாம் ஏரியில போய் வீடு கட்டிட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதை யாரும் மானிட்டர் பண்ணிருக்கணும்? அந்த பகுதியில வீடெல்லாம் கட்டாம ஏரி பகுதிகளெல்லாம் பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? அது கவர்மெண்டோட வேலை. அதை நானும் நீங்களும் பண்ண முடியாது. நம்ம போய் பண்ணோம்னா நம்மளை வெட்டிடுவாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் தான் பண்ணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் கவர்மெண்டோட ரோல், ரோட்ஸ் போடுறது, இன்ஃப்ரா பில் பண்றது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்றது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டுறது, ஹெல்த் கேரை டெவலப் பண்றது, இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணட்டும். பட் அதை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு இது என்னோட பர்சனலான ஒப்பீனியன், பிரைவேட் செக்டரால ஒரு வேலையை பண்ண முடியும்னா அவங்க பண்றது பெட்டர். தொழில் வளர்ச்சியை பொறுத்தளவு எல்லாருமே வந்து இன்னைக்கு சென்னைக்கு தான் படையெடுத்து வராங்க. எல்லாருமே இன்னைக்கு சென்னை டைட்டில் பார்க் இந்த மாதிரி நம்ம ஐடி தொழில் சார்ந்து வரணும்னா நம்ம சென்னை தான் வரணும். அப்போ ஒரே நகரத்தை நோக்கி எல்லாரும் படையெடுக்கிறாங்க. அப்போ துணை நகரங்கள் இல்லை. இப்போ மதுரை போன்ற இடங்கள்ல, கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல, ஒரு துணை நகரங்கள்ல இது போன்ற ஐடி தொழில் நிறுவனங்கள் வந்துட்டா விரிவுபடுத்திடலாம் இன்னும் அப்படின்றாங்க. அதையும் அதை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியம். அதனாலதான் நம்ம ஃபண்ட்ஸை வந்து ப்ராப்பரா மொபிலைஸ் யூஸ் பண்ணும். ஸோ இது முக்கியமான விஷயம். அதனாலதான் நம்ம ஃபண்ட்ஸை வந்து கரெக்டா எங்க ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஃப்ரீயா அளவுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தோம்னா நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சென்னைன்ற ஒரு பெரிய சிட்டி இருக்கு. ஏன் அது பெரிய சிட்டியா இருக்கு? தொழில் நகரங்கள் எல்லாமே சென்னையில இருக்கு. ஏன்னா அதுல கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, நிறைய ரோட்ஸ் பில்ட் பண்ணிருக்கோம், ஒரு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து வச்சிருக்கோம், சுத்தி ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ரா பில்ட் பண்ணிருக்கோம் சென்னையை சுத்தி. ஸோ அதனால நிறைய கம்பெனிஸும் வர முடியுது, பெரிய ஒரு சிட்டியா இருக்கு. இப்ப இதே விஷயம் நீங்க மற்ற நகரங்களுக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க வச்சுப்போம். மதுரையும் இதே மாதிரி பெருசா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, கோயம்புத்தூரும் இதே மாதிரி பெருசா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அங்கேயும் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்ல. அப்ப நீங்க பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? இங்கதான் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், கம்பெனிஸை கொண்டு வரதுக்கு இதை யூஸ் பண்ணணும் பணத்தை. அவங்களுக்கு தேவையான விஷயங்களா நீங்க பண்ணி கொடுக்கணும். அதை பண்ணாம நீங்க 1000 ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா டெம்பரரியா சந்தோஷமா இருப்பாங்க. 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு பரவாயில்ல, மாசம் மாசம் வருதுன்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க அந்த வறுமையில இருந்து மீண்டு வரணும்னா அவங்களுக்கு பெர்மனண்டா சில விஷயங்கள் பண்ணி தரணும்ல. ஒரு நிறுவனத்தை நீங்க உருவாக்கி மக்களை படிக்க வச்சு அந்த நிறுவனத்துல நீங்க வேலை பார்க்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு அது பெர்மனண்டா அவங்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க உங்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்க பணத்தை இந்த மாதிரி சும்மா தூக்கி போடாம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பேசின தகவல் எல்லாமே வந்து நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக தான் நானும் பார்க்குறேன். மக்களும் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இலவசம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடியது அப்படின்றத நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பேசுவோம் சார். நன்றி. நன்றி.